Hi students, welcome to BMX. இன்னைக்கு 4th chapter exercise 4.1ல 6th sum பார்க்கலாம். Sum வந்து in the adjacent figure triangle ACB is similar to APQ if BC equal to 8 cm, PQ is equal to 4 cm, BA equal to 6.5 cm and AP equal to 2.8 cm. Find CA and AQ. இப்போ இந்த ஃபிகரில் ஏசிபி இது ஏசிபி இந்த ட்ரையாங்கிளும் இந்த ஏபிக்யூ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். அப்போ இது ஏசி பை ஏபி, ஏசி பை ஏபி, ஏசி பை ஏபி ஈக்குவல் டு சிபி பை பிக்யூ ஈக்குவல் டு ஏபி பை ஏக்யூ. இப்போ ஏசி பை ஏபி இப்போ வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. பிசி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், இது பி, இது சி, இது வந்து 8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு பிக்யூ 4 சென்டிமீட்டர், பிஏ வந்து இது 6.5 சென்டிமீட்டர், பிஏ வந்து 2.8 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு எது கேட்குறாங்கன்னா சிஏ ஏக்யூ. இந்த சிஏவும் இதோட வேல்யூவும் என்னென்னு கேட்குறாங்க, இது கண்டுபிடிக்கணும். அப்போ ஏசி பை ஏபி ஈக்குவல் டு இது வந்து ஏசி வந்து இது தெரியாது, நம்ம அதை எப்படி வச்சுக்கிறோம். ஏபி வந்து 2.8 ஈக்குவல் டு சிபி வந்து 8, பிக்யூ வந்து 4, ஏபி 6.5, ஏக்யூ வந்து தெரியாது, இது அப்படி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டு ஏசி பை 2.8 ஈக்குவல் டு இந்த 8/4 இது ரெண்டையும் எடுத்தோம்னா இதில் ஏசி கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் எடுத்தோம்னா இது ரெண்டையும் எடுத்தோம்னா இங்கே ஏக்யூவை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏசி பை 2.8 ஈக்குவல் டு 8/4. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு 8 இன்ட்டு 2.8. இப்போ 4AC ஈக்குவல் டு 8 இன்ட்டு 2.8. இதையும் மல்டிப்ளை பண்ணி இப்படியே மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏசி ஈக்குவல் டு 8 இன்ட்டு 2.8 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 22.4 வரும். பை 4ன்னு பண்ணோம்னா 5.6ன்னு வந்துடும். இல்லை இப்படியே வேணாலும் பண்ணிக்கலாம். ஏசி அப்படியே வச்சுட்டு இது கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ். அப்போ 2 இன்ட்டு 2.8 வந்து 5.6. அப்போ ஏசியோட வேல்யூ 5.6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஏசி இது ரெண்டு எடுத்துக்கிறோம். ஏசி பை 2.8 ஈக்குவல் டு 6.5. இப்போ ஏசி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது மட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், ஏசி பை 2.8 ஈக்குவல் டு 6.5 பை ஏக்யூ. இப்போ இது நம்ம 5.6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 5.6 பை 2.8 ஈக்குவல் டு 6.5 பை ஏக்யூ. அப்போ ஏக்யூ இன்ட்டு 5.6 ஈக்குவல் டு 6.5 இன்ட்டு 2.8. இப்போ ஏக்யூ ஈக்குவல் டு இந்த 5.6 கீழே வந்துடும். அப்போ 6.5 இன்ட்டு 2.8 டிவைடட் பை 5.6 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 18.2ன்னு வரும். பை இங்கே 5.6. இப்போ இது ரெண்டுமே ஒரு டிஜிட் பாயிண்ட்டுக்கு இந்த ஒரு நம்பர் இருக்கிறதுனால 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ 10/10னா இது ஹோல் நம்பர் ஆயிடும். 182 டிவைடட் பை 56. இப்போது 182வை 56ஆல் டிவைட் பண்ணோன்னா 3 டைம்ஸ் 168. ரிமைண்டர் 14 ஒரு பாயிண்ட் வச்சு 0 சேர்த்திக்கிறோம். 2 டைம்ஸ் 112. ரிமைண்டர் 28 ஒரு 0 சேர்த்துறோம். 6 டைம்ஸ் போட்டோம்னா 280 0 வந்துருச்சு. அப்போ ஏக்யூ ஈக்குவல் டு 3.26. ஸோ இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.